மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்தா சித்தப்பு சம்சாரம் குழந்தை யாராவது வந்தாங்கன்னா இந்த சாவி அவங்ககிட்ட கொடுத்துடு. புடி போலாமா? எங்க போறோம்? மெட்ராஸுக்கு. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரு தெரியும்? விலாச வச்சிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் தெரியும், அவரை நம்பிதான் போறோம். ரொம்ப வேண்டியவங்களா? 2 தடவை மெட்ராஸ் போயிருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறப்போ நேராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் அவர் கும்பிட்டு அப்புறம் தான் ரயில் ஏறுவேன். இப்போ அவர்கிட்ட தான் போகிறோம். இனிமே நமக்கு எல்லாமே அந்த ஈஸ்வரன் தான். ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. இங்கே இல்லாததாயா, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே இருந்துருங்கய்யா. பட்டாளத்தார் பிள்ளையா, இந்த ஊரில் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஏற்படுற அவமானமெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். இந்த ஊரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு 2 காரணம். ஒன்று அண்ணாமலை, அவளை தான் பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இன்னொன்று கோயில், அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. ஐயா அங்கே போய் என்னையா வேலை பார்ப்பீங்க? டேய், இங்கே தான்டா பட்டாளத்தார் பிள்ளைங்கிற பந்தாலாம். அங்கே கோடிக்கணக்கான ஜனங்க வாடுறாங்க. நான் ஒரு துரும்பு. சாக்கடை ஆடுறதுனா கூட சந்தோஷமாக அள்ளுவேன். அது எனக்கு கொண்டு வருத்தம் கிடையாது. இதோ நிற்கிறாளே, அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கௌரவமாக போடணும். அதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். ஏய், எங்கே இது? கொண்டா. இது அண்ணாமலையோட வைர மோதிரம். பாண்டிச்சேரியிலேருந்து அண்ணாமலை வந்தோடனே இதை அவகிட்ட கொடுத்துடு. இந்த லெட்டரை அப்பாட்ட கொடுத்துரு. விடியறதுக்குள்ளே கௌரவமாக யாகன்லேயும் படாமல் ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறோம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இதை வாங்கிக்க. ஐயா நான் வாங்க மாட்டேயா, நான் வாங்க மாட்டேன். ஐயா நீங்களே அவங்கள பார்த்து அவங்ககிட்டே கொடுத்துருங்கய்யா, நான் வாங்க மாட்டேயா. வா போகலாம். கையெட்டு. வாடா சங்கு. அண்ணாமலையானே, உன் தவசி ஊரை விட்டு போறேன். இந்த மண்ணில் பிறந்து உன் காலடியில் பேர் வச்சு உன் முன்னாடி மொட்டை போட்டு காது குத்தி இந்த தெருவில் விளையாடி உன் திருப்பணிக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்ச தவசி ஊரை விட்டு போறேன். இந்த ஊரையும் அண்ணாமலையும் நீதான் காப்பாற்றணும்.
வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு வீடு மாறி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப விசாலத்தை ஊரை விட்டே கூட்டிட்டு போறேன். இது வரைக்கும் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன். பிறக்க போற குழந்தை நல்ல இடத்துல பிறக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன வேண்டிக்கிறதுன்னு தெரியாது. என் புருஷன் மேல மாறாத அன்பு வச்சிருக்கிற பைத்தியக்காரி, அவரை நல்லபடியா காப்பாத்து. பிடிவாதம் பிடிக்காம இந்த லெட்டரா பாடு. ஐயா வாங்கிக்க, மறக்காம கொடுத்துரு. உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையேப்பா. உன் கையில வச்சிருக்கியே அத கொடு. இது அண்ணாமலையோட வைர மோதிரம். இத என்கிட்ட கொடுத்துரு. உன் பாவத்தை நான் சுமக்கிறேன். இது என் தங்கச்சிக்கு சேர வேண்டியது. அவகிட்ட நானே கொடுத்துடுறேன். இதை தவிர உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையாப்பா. பாவி, உன் விதி உன்னை விடாது போல இருக்கு. காலை சுத்துன பாம்பு கொத்தாம விடாது. இந்த ஊருக்கு திரும்பவும் வராத, அப்படியே போயிடு. போன முறை சைக்கிள் ரிக்ஷா, இப்ப காரு, எல்லாம் ஒரு வளர்ச்சி தான். வள்ளி செல்லம், விழுந்துராத, பார்த்து இறங்கி வா. வா நம்மள இறங்க அண்ணாமல, இறங்க. இது நம்ம வீடு தான். எங்க உறுத்துறீங்கண்ணா? அம்மா வணக்கம் வணக்கம். வாங்க 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 மாமா. வாடா செல்லம், வா. வா நம்மல பிரயாணம் சௌரியமா இருந்ததா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்க? ஐயோ, வந்த உடனே தும்மிட்டியா? இவ எப்படித்தான் இடம் தெரியாம தும்முவான். மீனாட்சி எங்க? ஆமா, எங்க தங்கச்சி மீனாட்சி? மீனாட்சி உள்ள இருக்காப்பா. உள்ள என்ன பண்ணுது? அண்ணாமலை கூட்டு வந்திருக்க. தங்கச்சி மீனாட்சி, உள்ள வா அண்ணாமலை. மீனாட்சி, அண்ணாமலை வா, உள்ள வா. அண்ணாமலை வா. அண்ணாமலை அவசி போயிட்டா, ஊரை விட்டே போயிட்டா. அவ ஒன்னும் தெரியாதவ. நீதான் அண்ணாமலை அவனை காப்பாத்தணும். காப்பாத்து அண்ணாமலை, காப்பாத்துதாயே. இப்பொழுது நேரம் காலை 7:15. அடுத்து வருவது ஆகாஷவாணி செய்திகள், டெல்லி அஞ்சல். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் புனிதவதி இளங்கோவன். நமது ஜனாதிபதி நீலம் தமிழரசி, 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 எழுந்திரு, எழுந்திரு.
மணி 7:15 ஆச்சு. அப்பா எழுந்து பூஜை பண்ணி காஃபி கூட சாப்பிடாம உட்காந்துருக்காரு. தம்பி வேற ஸ்கூலுக்கு போனோம். எழுந்துரு, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு புடவை கட்டிட்டு கீழே வா போ. 7:15 தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் எழுப்புறீங்க? காலேஜ் லீவுனா நான் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். தமிழரசி, நீ உன் வீட்டுல இருந்தபோது இருந்த கதையே வேற. இப்போ உனக்கு வேலைகள் இருக்குமா? எனக்கு என்னங்க வேலை இருக்கு? உங்க அப்பாவுக்கு வயசாச்சு, தூக்கம் வராது, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நம்பிக்கை ஸ்கூல் போற வேலை இருக்கு, நீங்க வேலைக்கு போகணும். எனக்கு என்னங்க வேலை இருக்கு? எனக்கு தூங்க கூட. தமிழரசி, என்ன இப்படி சொல்ற? நீ தான் இந்த வீட்டுல காஃபி போடணும், டிஃபன் பண்ணணும், இவ்வளவு வேலைகளை வச்சுட்டு தூங்குறேன்னு சொல்றியே. எழுந்துருமா. எனக்கு கண்ணு எரியுது. எழுந்துரு. இன்னும் 1 hour தூங்குறேன்னா அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சிடுறேன். தமிழரசி, சொன்னா கேளு, டைம் ஆகுது. எழுந்துருமா, எழுந்துரு. போடா. போடாவா? பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்று காஷ்மீர் பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டது. கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு PV நரசிம்மராவ் அவர்கள், காஷ்மீர் இந்தியாவின் மிகச் சிறந்ததாக கருதப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்று. இந்தியாவின் அங்கமாக விளங்கும் நம்பி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல நீ? வளத்தையும் பாதுகாக்க வேண்டியது நமது தலையாய கடமை. என்னடா புஸ்தகத்தை ஏதாவது தொலைச்சிட்டியா? மேம்படுத்துவது இந்த அரசின் நோக்கங்களில் ஒன்றாகும். பசங்க ஏதாவது புஸ்தகத்தை கிடைச்சிருச்சா சொல்லண்டா. இந்திரா காந்தி அவர்கள் பின்னையே இன்னும் கிளம்பல நீ? அப்பா, காசு வேணும்பா. காசா? எதுக்குடா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு. என்னடா, என்ன புது வழக்கமா இருக்கு? ஹோட்டலுக்கெல்லாம் போறது? பலகாரத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு கட்டி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போ. இல்லப்பா, இன்னும் தமிழரசி அவங்க சமையலே செய்யலப்பா. அரைஞ்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். அண்ணி போய் பேர் சொல்லி கூப்பிடுற? இந்த பாரு, பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவங்க தான்ப்பா பேர் சொல்லி கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிட சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? வயசுல மூத்தவங்களை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, புரியுதா? உங்க அண்ணி காலையில பலகாரம் பண்ணலையா? இல்லப்பா. அப்படியா? நல்ல சிவா, இத பாரு, எல்லாரும் விசால மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத. முன்ன பின்ன அப்படி இப்படித்தான் இருக்கும், புரியுதா? சரி சரி, இந்த ஸ்கூல் கிளம்பு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். நல்ல சிவா, தமிழரசி காலையில எதுவும் பலகாரம் பண்ணலையா? இல்லப்பா, தலைவலின்னு படுத்திருக்கா, இப்ப வந்துருவா. அப்படியா? கல்யாண அனுப்பு இருக்குத்தானே செய்யும். வீட்டுல 4 பொம்பளைங்க இருந்தாலாவது காலங்காத்தால எழுப்பி நலங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அவளும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்திருப்பா. சரி விடு, முதல் நாள் தானே. இது பாரியா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல எப்படி இப்படி இல்லாம இருந்திருக்கும். நம்ம குடும்பத்து பழக்க வழக்கம் என்ன ஏதுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம பழக்க வழக்கம் என்ன ஏதுன்னு நீ தான் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லணும். விசால இந்த வீட்டில் எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்தாலோ அதே மாதிரி இந்த பொண்ணு நல்ல பேர் எடுக்கணும். அதை நீ தான் பக்குவமாக அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லணும், புரியுதா? அட, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்கு தலைவலின்னு சொன்ன பக்கத்துல இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்க. போ, மேலே போ. சஞ்சய் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி இந்நாட்டு இளைஞர்கள் திறமையில் தான் சிறப்பாக செயல்படும். எனவே இந்தியாவில் உள்ள இன்றைய இளைஞர்களை ஒன்று திரட்டி தேசிய காங்கிரஸ் அணியில் இணைத்து வலுப்படுத்துவதே தன்னுடைய நோக்கமாக இருக்கும் என்று சஞ்சய் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இந்தியா ஹாக்கியில் என்ன சங்கு, காலங்காத்தால இங்க வந்து நிக்கிற? என்ன விஷயம்? காலையிலே கோயில திறந்திருப்பீங்களே. நிர்வாக புலி தவசையா என்ன சொல்றாரு? எப்படி இருக்காரு? எப்படி இப்படி எல்லாமே என்ன அவமானப்படுத்திட்டான். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. கல்யாணத்தை நடத்த விடாம தடையா இருந்தா, நீ சாவி கொடுக்காம அடம் பிடிச்ச. என்ன இப்ப எதுக்காக வந்திருக்க? இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? போங்கடா, எல்லா பயிலும் அப்படித்தான் இருக்கிற வரைக்கும் தான். கடைசியில் அந்த அண்ணாமலை அம்மா வந்து தான் கல்யாணம் நடந்தது.
பேசாமலே காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. இருட்டும் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். சரி, என்ன என்ன விஷயம் சொல்லு. இல்ல உன்னதாண்டா, ஏதாவது காசு பண்ண தேவையா? என்னடா வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லையா? உன்னதாண்டா கேட்கிற, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற, சொல்லண்டா. ஏண்டா யாராவது இறந்துட்டாங்களாடா? டேய் உன்னதாண்டா கேட்கிற, பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க. சொல்லண்டா, என்ன விஷயம் சொல்லு. டேய் உன்னதான் கேட்கிற, என்ன விஷயம்? அப்பாவுக்கு நான் போறேன், இந்த ஊரை விட்டே போறேன். கோயிலையோ கோயில் நிர்வாகத்தையோ நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. உங்க அனுமதி இல்லாம எழுதி தரவும் மாட்டேன். என்னை பெத்தெடுத்து ஒரு மரியாதையான வாழ்க்கை அமைச்சு கொடுத்த உங்களுக்கும் என்னை பெத்த தாய்க்கும் நன்றி. போயிட்டு வர்றேங்கிற வார்த்தையை தவிர என்னால் எதுவும் செய்ய முடியல. நான் நல்லா இருந்தா திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன். வர்றேன். தவசி. டேய் இதை எப்படா எழுதி கொடுத்த உங்ககிட்ட? ஐயா, விடிய காலையில எழுதி கொடுத்தாரு. நீ காலைல கொடுத்தது இப்போ கொடுக்கறா? அவன் ஊரை விட்டு போறேன்னு சொன்ன உடனே அவன் கையை காலை கட்டி போட்டு போவேன்னு சொன்னேன். இப்போ சொல்லியே, அட பாவி, நான் எங்க போய் தேடுறேன்? ஐயா, எங்கயா போறீங்க ஐயா? வாங்க பட்டாளத்தார, நமஸ்காரம். ஐயா, கங்காணியாருக்கு வந்தாரா? என்ன ஒரே பதட்டமா இருக்கு? அட கங்காணியார் வந்தாரா சொல்லையா? வந்திருந்தார். காத்தால ஈஸ்வரன் சமையல் ரொம்ப நேரமா தியானம் பண்ணிட்டு இருந்தார். எங்க போய் பாரு. கங்காணியாரே, யோ கங்காணியாரே, எதிரி 10 அடி விலகி போனா 100 அடி விலகி போறவையானா? இப்ப என் நிலைமை சரியில்லை, அதான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். உங்க நிலைமைக்கு என்ன? ஒசரத்துல தானே இருக்கீங்க. நீங்களும் ஒசரத்துல தான் இருக்கீங்க. யோ தவசி எங்கயா? புரியலையா? தவசி ஊரை விட்டு போயிட்டாயா? என்ன சொல்றீங்க? அவன் ஊரை விட்டு போயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு உனக்கு தான் தெரியும். தயவு பண்ணி சொல்லியா, அவன் எங்க போனா சொல்லு. பட்டாளத்தார, கொஞ்சம் அமைதியா பேச. எப்படி அமைதியா இருக்க முடியும்? நெஞ்சு பதப்பதக்குதியா? அவனுக்காக இல்லைனாலும் என் பொண்ணு விசாலத்துக்காவது சொல்லியா. அந்த பொண்ணு என் குடும்ப வாரிசை சுமந்துகிட்டு இருக்காயா. எங்க குடும்ப வாரிசு இந்த மண்ணில் தான் பொறுக்கணும். தயவு செய்து சொல்லியா, கையெடுத்து கும்பிடுறையா, தயவு செய்து சொல்லு. அண்ணாமலையார் சத்தியமா சொல்றேன், தவசி எங்க போயிருக்காரு எனக்கு தெரியல. இல்ல நீ மறைக்க பாக்குற. இந்த மாதிரி அவன் காலில் கையில விழுந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறியா? தயவு பண்ணி எங்க போயிருக்கான்னு சொல்லியா. இல்ல சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்களுக்கும் தெரியாதா? அவன் வீட்டை விட்டு போகும்போது எல்லா பழியும் என் மேல போட்டுட்டு போனான். இப்ப ஊரை விட்டு போகும்போதும் மொத்த பழி என் தலைமையில போட்டுட்டு போயிட்டாயா. என் தலைமையில போட்டுட்டு போயிட்டாரு. பட்டாளத்தார, தேவனா அவதரிக்கும் போது தேவ அம்சத்தோடும், அசுரனா அவதரிக்கும் போது அசுர குணத்தோடும், பறவைகளா அவதரிக்கும் போது பறவைகளுக்குரிய இயல்போடு தான் அவதரிக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாம எல்லாருமே கேவலம் மனுஷங்க தான். மனுஷ குணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தவசி ஊரை விட்டு போனதுக்கு காரணம் நீங்களோ நானோ இல்லை. வைகை அணை கட்டும் போது ஊரே தண்ணியில மூழ்கிட போகுதுன்னு பயந்துகிட்டு வடுகப்பட்டிலிருந்து ஒவ்வொருத்தரா ஊரை விட்டே கிளம்பி போனாங்களாம். அதே மாதிரி இந்த ஊரும் துயரத்துல, துன்பத்துல, சோகத்துல
மூழ்கிட போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் ஆளா தபசி கிளம்பி போயிருக்காரு. நாமும் கிளம்ப வேண்டியதுதான். நீங்களும் கிளம்புங்க, இல்லைன்னா மூழ்கிடுவீங்க துன்பத்துல. இந்தா வேகமாட்டி போய்க்கோ. ஏன் பயப்படுற? அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல. அந்த காந்திமதி அம்மா நீ சொல்ற பற்றி தான் கேட்குறாங்க. சும்மா பயந்துக்கிறிய. அங்கன പറയാൻ പാടില്ല. ആ ഗാന്ധിമതി അമ്മയ്ക്ക് ബുദ്ധി എപ്പോഴും മാറും சொல்ல முடியாது. ആ വേലക്കാരിക്ക് ഞാൻ அப்பப்போ பணம் கொடுக்கணும். அதானது அவளை நம்ம பக்கத்துல உண்டு. அவளை எப்பொழுதும் மாறும் சொல்ல முடியாது. நம்மள ஜாக்கிரதையாயிட்டு இருக்கணும். நீ போய்க்கோ. சரி, நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தினமும் ராத்திரி 11 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். உலகநாதனை கடத்தினதுக்கு அப்புறம் என்கிட்ட உனக்கு ஃபோன் வராது. எப்போ என்கிட்ட உனக்கு ஃபோன் வரலையோ அப்போ நான் உலகநாதனை கடத்திட்டேன்னு புரிஞ்சுக்க. ആ അവിടെ ഗോമതി നായ്ക്കും ഇരിക്കും. അവനടുത്ത് கொஞ்சம் ஜாக்கிரதையாயிட்டு இருக்கணும். നിങ്ങൾ അവിടെ വരുന്നത് ഞാൻ അവന്റെ പറഞ്ഞിട്ടില്ല. കവനമായിട്ട് ഇരിക്കണം. சரி, நான் புறப்படுறேன். ഏട്ടാ ഞങ്ങളെ ഏതെങ്കിലും കഴിച്ചോ? இனிமேதா. എന്താ ഏട്ടാ, നേരം കാലത്തോടെ കഴിക്കാൻ വേണല്ലേ? ഇല്ലെങ്കിൽ ഉടമ്പ് കെട്ടിപ്പോയിடும். வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வு எடுக்கக்கூடாது. அந்த உலகநாதனை கடத்தினதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு தூக்கம் எல்லாமே. ഭാർഗവി ദാ വർണ്ണക്കാ. ச்சே, എപ്പോഴും നോക്കിയാലും ഈ കഴിവി ഭാർഗവി ഭാർഗവിன்னு. ஏன் அழுத்துக்கிற? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே சொத்து முழுக்க நம்ம கைக்கு வரப்போகுது. நீ ராணி மாதிரி ராஜ்யம் பண்ண போற. அப்புறம் இந்த கிழவி நீ போற எச்சி சொத்தை தின்னுட்டு உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்த போகுது. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அது? யோ, யாரியா நீ? கேக்குறேன்ல. அக்கா, அயாளு பாம்பு பிடிக்கிற ஆளா? ஆ, இன்னல பாம்பு வந்தோம். அது பிடிக்காம வந்தோம். பாம்பா? ஆ, இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்ல, போ. இல்லம்மா, பாம்பை பிடிச்சிட்டு உடனே போயிடுவேன். சொல்றேன்ல, போ. அக்கா, எந்தனா கோவப்படுன்னு? கண்டவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. என்னக்கா, நான் உங்களுக்கு அப்படி துரோகம் பண்ணுவேனா? அயாளு பாம்பு பிடிக்கிற ஆளா? ஆமாம்மா, நான் பாம்பு பிடிக்கிறவன் தான். சரி சரி, பாம்பை பிடிச்சிட்டு போ. சரிங்கம்மா. போங்க. भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्या हृदि पुनर्भवाभ्या आनन्दस्फुरदनुभवाभ्या नतिदियम् गलन्ति शम्भो त्वच्चरितसरितः किल्बिषरजो दलन्ति ही कुल्यासरणिषु पतन्ति विजयदा दिशति संसारं रमणपरितापोपशमनम् वसन्ति मच्चेतो हृदभुवि शिवानन्दलहरी त्रयीवेद्यं कृत्यं त्रिपुरहरमाद्यं त्रिनयनं जटाभारोदारं जलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयि सदयभावं पशुपतिं चिरालम्बं என்னங்க உள்ள போய் சாமி கும்பிடலாமா? குளிக்காம சாமி கும்பிட்டதா? ரூம் எடுத்து முதல்ல குளிச்சுக்குவோம், அப்புறமா கூட்டிட்டு வரேன். இப்போ கோபுர தரிசனம் பண்ணி
ಕ್ಷುದ್ರಫಲದ ನಮನ್ಯೇ ಸ್ವಪ್ನೇವ ತದನುಸರಣಂ ತತ್ಕೃತಫಲಂ ಹರಿಬ್ರಹ್ಮಾದೀನಾಮಪಿ ನಿಕಟ என்னங்க விசாலம் 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 என்ன ஐயோ, என்னச்சும்மா என்னாச்சு? இந்த பாரு. என்னாச்சு இந்த பாரு. தெரியலையே. திடீர்னு விசாலம். மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன? இந்த அம்மா புள்ளதாச்சி வேற என்னாச்சு இருக்காங்க. இந்த பாரு. என்னம்மா, கண்ணை என்னாச்சு? திறந்து பாரு. என்ன, இந்த பாரும்மா. என்ன விசாலம். யாருன்னு தெரியல. இந்த பாரு. தள்ளுங்க, தள்ளுங்க. இந்த பாரு. கண்ணை திறந்து பாரும்மா. என்னாச்சு? மயக்கமாயிட்டாங்க விசாலம் இந்த பாரு. என்னம்மா, ஒரு பொம்பளை இந்த பாரு. மயக்க வச்சு வந்திருக்கா, கண்ணை திறந்து வேடிக்கை பாரு. பார்க்கறேன், ஆ? விசாலம் விசாலம் இப்படி கண்ணை தர கண்ணை தர இந்த பாரு இந்த பாரு கண்ணை தரமா விசாலம் இந்த பாரு ஆ கண்ணை தர கண்ணை தரமா கண்ணை தர ஆ பாரு பாரு ஆ பாரு பாரு ஒன்றும் இல்லை ஆ பாரு உனக்கு ஒன்றும் இல்லை நீ எதுவுமே சாப்பிடாம இருக்குல்ல அதான் யார் நீங்க? நாங்கள் வெளியூர் பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் இப்போ வாந்தி எடுத்துடுவான்னு எதுவும் சாப்பிடாம கூட்டிகிட்டு வந்தேன். அதான் மயக்கமாயிட்டா. சாப்பிடலையா? ஏ டிரைவர், வண்டி எடு. வாங்க, பொட்டி எடுத்துக்கோ. வாப்பா, வாங்க, வா. கொள்ளோ, பார்த்து ஏறுமா. தள்ளுங்க, தள்ளுமா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. வாமா. பார்த்து பார்த்துருங்க. பார்த்து வாமா. மொள்ள மெதுவா, மொள்ள மெதுவா. தென்மொழி, தென்மொழி, வா ராஜா, வா. இவ என் சம்சாரம், இவர் தவசி, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. வா ராஜா, வா வா. என்ன ராஜா அப்படி பாக்குற? பெரியவரு, அவரை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் அவரை காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். உட்கார் ராஜா, உட்காருமா. ஆனா உட்காருமா. என்ன சாப்பிடுற ராஜா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மோராது சாப்பிடியா? மோர் கொண்டா. என்ன செட்டியாரே, என்ன டாக்டர் போய் பார்க்கலையா? ஈஸ்வரன் கோயில் போயிட்டு வர வழியில இந்த அம்மா மயக்கடிச்சு விழுந்திருந்தாங்க. கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமேதான் அவரை போய் பார்க்கணும். அவரை போய் நீங்க பாருங்க, இவங்கள நான் பாத்துக்கிறேன். இத பாரு ராஜா, எனக்கு காலையில குளிச்சு முடிச்ச உடனே 2 முக்கியமான வேலை. ஒன்னு, கபாலீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணணும். இன்னொன்னு, டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட இன்சுலின் குத்திக்கணும். இத பாரு ராஜா, எனக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. சம்பா பயிர் போட்டிருக்கேன். ஒரு புடி சோறு கூட என்னால தின்ன முடியல. எனக்கு நல்லா தெரியுது நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன். போன ஜென்மத்துல இந்த ரேஷன் கடையில ஜனங்களுக்கு சக்கரை கொடுக்காம எல்லாத்தையும் பிளாக்ல வித்துட்டோம் போல இருக்கு. அந்த நல்லவங்க கொடுத்த சாபம் தான் இப்ப நான் சக்கரை வியாதியில அவஸ்தைப்பட்டு இருக்கேன். சரி, இவங்களை எல்லாரும் கவனிச்சுக்கோ. நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன். ராஜா, எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே இருக்கணும். இவங்களை பாத்துக்கோ, புரியுதா? சிரிக்காத, எல்லாத்துக்கும் சிரிப்பேன். வரேன் ராஜா. சரிங்க. எத்தனாவது மாசம்மா? 8வது மாசம். உன் பேர் என்னன்னு சொல்ல? விசாலம். அம்மா இந்தாங்க. மோர் சாப்பிடுங்க. இந்தம்மா சாப்பிடு.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்லவளா இருக்க. குடி. அப்போ நாங்க கிளம்புறோம். என்னங்க கிளம்புறோன்னு சொல்றீங்க? செட்டியாருக்கு யார் பதில் சொல்றது? அவருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். உங்க மேல எவ்வளவு கரிசனை இருந்திருந்தா உங்களை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி போவீங்க? உங்களுக்காக நான் சமைக்க போறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அப்புறமா செட்டியார் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. என்ன விசாலம்? நீங்க 2 பேரும் பெரிய வேதனையில இருக்கீங்கன்னு தெரியுது. செட்டியார் நல்லா ஜோசியம் சொல்லுவாரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட உங்களை பத்தி எல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா நீங்க போலாம். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எங்களுக்கு குழந்தைங்களே கிடையாதும்மா. இங்க இருக்கிற பொம்மையெல்லாம் பார்த்துட்டு கேக்குறியா? அது பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்காக வாங்கி போட்டிருக்கோம். அதுங்கெல்லாம் இங்கதான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். உன் பிள்ளை இங்கே விளையாடட்டுமே. கவலைப்படாதீங்கம்மா. எங்களுக்கு கூட 10 வருஷம் கழிச்சு தான் இவன் உண்டாயிருக்கா. கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நல்லவங்களுக்கு எல்லாமே தாமதமா தான் கிடைக்கும். இப்ப என்னங்க பண்றது? யாரையுமே தெரியாம எந்த ஊருக்கு வந்தோம். இப்போ கோயில் தக்கால் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் ஒரு வழிகாட்டாமையா போயிடுவான் ஈஸ்வரன். மீனாட்சி, அண்ணாமலை வந்து 2 மணி நேரம் ஆச்சு. நீ இன்னும் அவளை போய் பார்க்கவே இல்லையே. எதுக்காக பார்க்கணும்? ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, உலகநாதனுக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு. அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறான். நீ இன்னமும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். இன்னும் என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ. ஆனா என்னால உலகநாத மாமாவை மறக்கவே முடியாது. நீ இப்படி பண்றதுனால அண்ணாமலை அழப்போறதுன்னு உன்னை பெத்ததுக்காக நான் தான் தினம் அழுது சாகணும். போறியா? வா மீனாட்சி. அண்ணாமலை. மீனாட்சி, இதான் அண்ணாமலை. தெரியும்ல? தெரியும், கோயில பார்த்திருக்கேன். அண்ணாமலை, மீனாட்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா டெஸ்டுக்கு வந்தோம். ஓஹோ, வாசல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கல்ல? கேள்விப்பட்டேன். அது
நேற்று திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ்லேருந்து பாண்டிச்சேரி வந்தோம்ல, அதான் டிராவலிங்கில் டயர்ட் ஆயிட்டா. மீனாட்சி, சரி நீ வா, நம்ம வெளியே போய் பேசுவோம். ஏமாம்மா, உங்க அண்ணாமலை கிட்ட நாங்க பேசக்கூடாதா? பேசலாமே. அப்ப நீங்க போலாமே. மாமா, என்ன மறந்துட்டீங்களே மாமா? என்னது? எப்போ நீங்க வெளியில போனாலும் என்னை தட்டாம போகவே மாட்டீங்களே. இப்ப பேசாம போறீங்க? பாத்தியா, இப்படிதான் என் மாமாவை பத்தின எத்தனையோ சின்ன சின்ன நினைவுகளை இன்னும் என் மனசுல வச்சுட்டு இருக்கேன். என் பிறந்த நாளைக்கு என் மாமா வாங்கி தந்த வாட்ச், நான் +2ல பாஸ் பண்ணதுக்காக அவர் தந்த பேனா, அவர் எனக்கு கொடுத்த கேமரா, நாங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, நான் காலேஜ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாள் அவர் எனக்கு வாங்கி கொடுத்த சுடிதார், இப்படி இப்படி எத்தனையோ நினைவுகளை என் மாமாவை பத்தி இன்னும் என் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன். கடைசியில நீ வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சுட்ட. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ உன் மாமாவை விரும்பின விஷயம் எனக்கு தெரியாது. அவர் என்ன விரும்பினாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அதை தவிர சரி, அதெல்லாம் வேணாம், விட. உனக்கு என்ன வேணும் சொல்லு. புரியல. என் மாமாவை என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு நகை, என்ன வேணாலும் கேளு, கொடுத்துறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் சொல்லு, நான் கொடுக்குறேன். உன் மாமாவை மறக்கிறதுக்காக இல்ல, இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விங்க கேட்காம இருக்கிறதுக்கு. இந்த பாண்டிச்சேரியிலேருந்து நீ போறதுக்குள்ள ஏன் மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைங்க நிறைய கேட்டுட்டேன். நான் பாண்டிச்சேரி விட்டு போறதுக்குள்ள நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். புரிஞ்சுக்க. பார்க்கலாம். கல்யாண கோயில் நடக்கணும்னு என் தங்கச்சி ஆசைப்படுது. கதவை திறந்து விட்டுரு. அண்ணாமலை தவசி போயிட்டா, ஊரை விட்டே போயிட்டா. அவ ஒன்னும் தெரியாதவ. நீதான் அண்ணாமலை, அவனை காப்பாத்தணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. செட்டியார் வந்துட்டுமே. காலையில இருந்து எத்தனை தடவை இதையே சொல்லுவீங்க. ஒரு மரியாதைக்கு நீங்க சொல்றீங்க, அதுக்காக நான் இங்கேயே இருந்துட முடியுமா? நீங்க செஞ்ச உபகாரத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க வரோம்.
வரேங்க. செட்டியார் வந்துட்டாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்களேன். என்ன ராஜா, கிளம்பிட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? விட்டுருவனா உன்ன? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, நான் புறப்படுறேன். நீ யாரு, எந்த ஊரு, வந்த, சாப்பிட்ட, போறேங்கிற? நான் எந்த ஊருக்காரனுக்கு சோறு போட்டேங்கிறதா தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி சொந்த ஊரு. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை. இப்பதான் அவ உண்டாயிருக்கா. பிறக்கிற குழந்தை சொந்த ஊர்ல பிறந்தா ஆகாதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால தான் இங்க வந்தோம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க ஏதாவது வீடு பார்த்தாங்களாமேன்னு. அப்படியா ராஜா? இதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த? குடும்பத்தை விட்டு பிரியறதுன்னு ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் வந்தா என்ன? உனக்கு என்ன, குடியிருக்க வீடு வேணும், அவ்வளவுதானே? அதான் நான் பாத்துக்கிறேன். கொண்டா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆட என்னையா கர்மமாது மர்மமாது? ஐயா குடு ராஜா, வா ராஜா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பிடித்து ஐயா. என்ன ராஜா, என்ன அப்படி பாக்குற? என்னடா இவன் நம்மள உழுந்து உழுந்து கவனிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். வா ராஜா. என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிற? அந்த பையன் வாங்கு. ஆட வாங்குங்கிற, குடுமா. ஆட குடுமாங்கிற. உள்ள போ, உள்ள போமா. வா ராஜா, வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.